2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மோடி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட இலங்கை அரசாங்கத்தை உறுதிமொழி கொடுத்தார். வங்கியிலே போட வேண்டும் சொன்னால் போடவில்லை. அதே போல மீனவர்களுக்கும் பட்ட மோடி 2014 இதுவரை இவருடைய ஆட்சியிலே மோடி ஆட்சியிலே மட்டும் 3076 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் 8ஆம் தேதி கூட 19 பேர் கைது செய்யப்பட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறையில். ஆனால் அதை பற்றி விவாதிக்க பாராளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பினால் முடியாது என்று மறுக்கிறது. ஆக மீனவர்களுக்கு துரோகம் செய்த மோடி அரசு 9ஆம் தேதி எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளர் ராமேஸ்வரம் தொகுதி அடங்கிய ராமநாதபுரம் சட்டமன்ற முத்துராமலிங்கத்திடம் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய முயற்சியால் மீனவர்கள் செயலாளர் ஸ்டாலின் அவர்களுடைய பெரும் முயற்சியால் இன்றைக்கு 5 மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களுடைய சார்பில் கண்டனக்குழு பல்லாயிரக்கணக்கான கலந்து கொண்டு கண்டனக்குழு எழுப்பியிருக்கிறார்கள். மத்திய சர்க்காருடைய கையெல்லாம் இன்னும் நாளில் தேர்தல் தேதியக்கூட அறிவிப்பை தள்ளி போடுறாங்க. ஏன்னா சில அறிவிப்புகளை செய்வதற்காக மோடி அரசு விழப்போது தெரிஞ்சிருச்சு. ஆகவே ஒன்றா புதுசாக அறிவிச்சிருக்காங்க. காமன் சிவில் கோடு என்ற ஒன்று ஜார்க்கண்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி இப்படி ஒன்றா எப்படி ஏமாற்ற முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடுகின்ற அரசு அழுகின்ற இந்த மீனவருடைய குரலை கேட்டு இன்னும் 6ஆம் தேதி வரை மார்ச் 6ஆம் தேதி வரை கையெழுத்து கொடுக்கிற உரிமை இந்த சர்க்காருக்கு 6ஆம் தேதிக்குள்ள முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி தான் சார். இந்த 6ஆம் தேதிக்குள்ள திமுக நாடாளுமன்ற குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து மீனவர்கள் 35 முறை எங்கள் தலைவர் சொன்னது போல 35 முறை கடிதம் எழுதிவிட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்தித்து கொடுத்து விட்டோம். பிரதமர் இடத்துல மட்டும் 13 கடிதம். எங்கள் தலைவர் மட்டுமல்ல, எங்களுடைய ஸ்டாலின் மோடியை சந்திக்கும் போது கேட்டிருக்காங்க. ஆகவே இன்னும் இருக்கிற நாளை கூப்பிட்டாருன்னா கூட நாளை காலையில் சொன்னார்னா சாயந்தரம் டிஆர் மார்க்கெட் 10 ஆண்டுகளை தொடர்ந்து முதல்வர்கள் தமிழக முதல்வர் கடிதம் எழுதுறாங்க சார். ஆனால் இருப்பினும் இந்த தொடருது இந்த பிரச்சனை. அப்போ மீனவர்கள் மீது அக்கறை காட்டாதது நினைக்கிறீங்களா சார்? மத்திய காட்டுது. அதனால 24 அவங்க வீட்டுக்கு அனுப்பி கேட்டு